ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய கால வணக்கம். மே 13 செவ்வாய்க்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஈஸ்வர சக்தி. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எல்லா மதத்தினரும் எல்லா பிரிவினரும் ஒப்புக்கொள்வார்கள். பகவான் ரமண மகரிஷி உள்ளது 40 பாடல். மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே, மும்முதலாய் நிற்குமென்றும் மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்ற தலையாகும். ஜீவன், ஈசன், ஜகம் என்னும் 3 பொருள்கள் எல்லா மதங்களையும் முதலில் சொல்லும். ஒரே பொருள்தான் இம்மூன்றாக தோன்றும் என்பதும், இம்மூன்றும் எப்போதும் மூன்றே தனித்தனி பொருட்களே என்பதும் அகங்காரம் இருக்கும் வரையே. அகங்காரத்தை அழித்து தன் சுயநிலையில் நிற்பது முக்கியமானது. உயிர்கள் இயற்கையில் மும்மலங்களாலான ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களால் மறைக்கப்பட்டுள்ளன. மனிதன் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. பல சமயம் தோல்விகள் வந்து சேருகின்றது. அப்போதுதான் தனக்கு மேலே ஒரு ஈஸ்வர சக்தி இருக்கிறது என்று மனிதனுடைய அறிவுக்கு புலப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நமக்கு மேலே உள்ள பெரிய சக்தியான ஈஸ்வரனிடம் ஒப்படைத்து விட்டால் எல்லாம் தானே நடக்கும். செய்வது நாம் என்று நினைத்தால் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் நாமே பொறுப்பாவோம். இதையே வினை முதல் நாமாயின் வினைப்பயன் துய்ப்போம் என்று பகவான் உள்ளது 40 பாடலில் உரைக்கிறார். இதுவே கர்த்தத்துவம் எனப்படும். செயலுக்கு கர்த்தா நான் எனும் செருக்கு. அவ்வாறாயின் அதன் பயணம் அவனையே வந்தடைந்து வினைக்கடலில் தள்ளிவிடும். அவ்வாறு இல்லாமல் நடப்பதெல்லாம் ஈசன் செயல், கர்த்தா நான் அல்ல என்று அவனை பொறுப்பாளியாக்கிவிட்டால் எல்லா விளைவுகளும் ஈசனையே சாரும். இவ்வாறு ஒப்படைப்பதை தான் ஈஸ்வரனுடன் சரணாகதி அடைதல் என்று கூறுவார்கள். பூபரம் தாங்க இறை போலியூர் தாங்கலது கோபுரம் தாங்கி உரு கோரணிகான் மாபரம் கொள் வண்டி செலுவான் சுமையை வண்டி வையாது தலை கொண்டு நலி கொண்டது எவர்கோது. ஈசன் பூலோகத்தாருடைய பாரம் முழுவதையும் சுமந்து கொண்டிருக்க போலியான ஜீவன் அதை தாங்குவது போல் எண்ணுவது எப்படி உள்ளது என்றால், கோபுரத்தை தாங்குவது போல் அமைந்திருக்கும் பொம்மைகள் அதை தாங்கி நிற்பதாக எண்ணுவது போன்று பரிகாசத்திற்குரியதாகும். பெரிய சுமையை சுமந்து செல்லும் வண்டியில் பயணிக்கும் ஒருவன் தான் கொண்டு வந்த சுமையை வண்டியில் வைத்து சுகமாக பயணம் செய்யாமல் தன் தலையில் சுமந்து சென்றால் அது யாருடைய குற்றமாகும்? வாஸ்தவத்தில் பரமேஸ்வரனே உலகை படைத்து காத்து ரட்சிக்கிறார். இதை உணராத பாமரன் தன் குடும்பத்தையும் உலகத்தையும் தான் சுமப்பதாக எண்ணி தனக்குத்தானே துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். இதற்கு கடவுள் எப்படி பொறுப்பாவார்? பகவான் ரமணர் நம் பாரத்தை இறக்கி வைத்து வாழ்க்கையில் சுகமாக பயணம் செய்ய மகேசனிடம் சரணாகதி அடைய உபதேசிக்கிறார். மரண பயமிக்குள்ள அம்மக்கள் அரணாக மரண பயமில்லா மகேசன் சரணமே சார்வார், தம் சார்வுடு தாம் சார்வுட்டார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர் நித்தர். நான் எனது என்ற அகங்கார மமகாரத்தை இறைவனிடம் சமர்ப்பித்தால் பிறகு அவன் சாவாதவன், நித்த முக்தன். ஆனால் சரணாகதி அவ்வளவு சுலபமல்ல. பகவான் சன்னதியில் நடந்த ஒரு நிகழ்வே இதற்கு சான்று. ஒரு இளைஞன் பகவானிடம் வந்து, சுவாமி, இறைவனிடம் சில வேண்டுதல் வைத்தேன். நீ முதலில் என்னிடம் சரணாகதி அடை, எல்லாம் நிறைவேற்றப்படும் என சொன்னார். நானும் சரணாகதி செய்துவிட்டேன். ஆனால் பிறகு ஒன்றும் நடக்கவில்லை சுவாமி என்று புகார் சொன்னான். பகவான் கூறினார், சரணாகதி அடைந்த பின் நடந்தது நடக்காத பற்றி கவலைப்பட நீ யார்? அவ்வாறு எது குறித்தும் கவலைப்பட்டால் உன் சரணாகதி பூரணமடையவில்லை என்று பொருள். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. ஒருவர் ஈஸ்வர சக்தியின் மேல் முழு நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்தால் அவனுடைய இகபர சுகங்களுக்கு அந்த சக்தியே
முழு பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.